தூத்துக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட திமுக மாநகராட்சி கவுன்சிலர் மரிய கீதாவின் மகன் ஜெர்சன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 350 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடமிருந்து 350 கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் 26வது வார்டு திமுக கவுன்சிலர் மரிய கீதாவின் மகன் ஜெர்சன் என்பது தெரியவந்தது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஹரி பிரபாகர், சத்யசீலன், கார்த்திக் ஆகியோரை கைது செய்தனர். அப்போது அங்கு வந்த திமுக கவுன்சிலர் மரிய கீதா தனிப்படை போலீசாரை மிரட்டியதுடன் அவர்களது வாகனத்தை உடைத்து தகராறில் ஈடுபட்டு தனது மகனை இந்த வழக்கிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். திமுக கவுன்சிலர் மகன் கஞ்சா விற்பனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.